இந்த 40-45 வயசு ஆனாலே பாக்குற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா கேட்கறானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருந்தப்ப, டேய் ஹெல்தி டயட்டா கீட்டோ டயட்டா அப்படின்னு கேட்டானுங்க. இப்ப என்னடா, டேய் ஒல்லி ஆயிட்ட, சுகர் இருக்கும், போய் டாக்டரை செக் பண்ணுன்றானுங்க. படபடன்னு பேசினா அப்ப என்னன்னா, யூ ஆர் அன் எந்தூசியாஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொன்னானுங்க. இப்ப என்னன்னா படபடன்னு பேசினா, டேய் ஹை பிபி இருக்கும், போய் செக் பண்ணுன்றானுங்க. சரி அமைதியா சாந்தமா சாஞ்சு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ப என்ன சொன்னானுங்க, டேய் இது யோகா அண்ட் மெடிடேஷன் தானே அப்படின்னு கேட்டானுங்க. அதே இப்ப அப்படி உட்கார்ந்தா, டேய் என்னடா சாஞ்சு சோர்ந்து உட்கார்ந்துருக்கேன், லோ பிபியா இருக்கும், போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுன்றாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தேன். கொஞ்சம் நடந்தப்ப மூச்சு வாங்குச்சு. இது அப்ப என்ன சொன்னானுங்க, ஹெவி ஒர்க் அவுட் போல இருக்கு அப்படின்னானுங்க. இப்ப என்னடா ஆக்சுவலா, டேய் மூச்சு வாங்குதுடா, ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குதுடா, போய் உடனே போய் செக் பண்ணி அட்மிட் ஆயிடு அப்படின்றாங்க. இவனுங்க மத்தியில 45 வயசு தாண்டி வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு.